நேராக நாங்கள் கிளம்பி புரஷவாக்கமுத்துக்கு பர்ச்சேஸ்க்காக போகலான்னு நினச்சோம் ஷாப்பிங்கு. ஃபஸ்ட்டு பசி எடுக்கவே நாங்கள் போண்டாலாம் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு, அடுத்து சோளா பூரியும் சென்னாவும் ஆர்டர் பண்ணோம். அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக ஷாப்பிங் கிளம்பிட்டோம். சரவணா ஸ்டோருக்கு போனோம். புரஷவாக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோரு. அங்கே போயிட்டு மாடியில் போயிட்டு அதுக்கு ஒரு சுடிதார் வச்சுருந்தோம். அதுக்கு டாப்ஸும் பேண்ட்டு லெகின்ஸும் தேடிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் தேடியும் எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. மாடிக்கு அந்த மாடி இந்த மாடிலாம் போய் பார்த்துட்டு பாப்பாவுக்கு 2 டிஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு கிராப் டாப் எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக வெளியே வந்துட்டோம். அப்புறமா அவருக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கணுன்றதுக்காக வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா ஒரு ஃபுல்லாக ஒரே பர்ச்சேஸாக தின்பண்டங்களாக விற்றுட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. எது தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கையில் எடுத்துக்கிட்டு நேராக துணி கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவருக்காக பர்ச்சேஸ்க்கு போயிட்டோம். நேராக போகிற வழியில் எங்களுக்கு நடக்கக்கூட இடம் இல்லை. அந்தளவுக்கு ஒரே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரம்ஜான் இல்லைங்களா, அதனால். அப்புறம் அங்கே ஒரு 2-3 கடையில் போய் கேட்டால் எங்களுக்கு மேட்சிங்கான அந்த பேண்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ திருப்பி அங்கேருந்து நேராக திருப்பி ரொம்ப தூரம் நடந்து வந்து அங்கே ஒரு துணி கடைக்கு வரலான்னு வந்தால் அதுக்குள்ளே அவருக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய துணி கடை வந்துடுச்சு. அவர் அங்கே வந்துட்டார். சரி, அவரை முதல்ல போக சொல்லிவிட்டு நாங்கள் பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அவர் போகிறதுக்குள்ளே அவர் சில ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தார். அதனால் அந்த ட்ரெஸ்ஸும் பார்த்துக்கலான்ட்டு 2 பேரும் உள்ளே போனோம். அவர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருந்தார் பேண்ட்டு எல்லாம். அதை நாங்கள் பார்த்துட்டு அவரை பில் போட சொல்லிட்டு நாங்கள் இப்போ இன்னொரு துணி கடைக்கு வந்துவிட்டோம். வந்து மேலே போய் எனக்கு தேவையான பேண்ட்டு மட்டும் கிடைக்குதான்னு பார்த்தோம். அங்கே போனாலும் பேண்ட்டு கிடைக்கல. திரும்ப என்ன பண்ணுறது தெரியல. இந்த கலர் மேட்ச் ஆகல. இருந்ததுக்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அந்த துப்பட்டா, அந்த 2 டிஷர்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கிளிப்பு, கொஞ்சம் நாளைக்கு பூஜைக்கு பூவு, அவருடைய பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த துப்பட்டா பாருங்கள், அந்த பேண்ட் அந்த பிங்க் கலர் கிடைக்கும் எங்களுக்கு. அதுக்கு ஒரு நாள் பர்ச்சேஸ் போனோம். நாளைக்கு பூஜை இருக்கிறதால வீட்டுக்கு பொறுமனே வந்துட்டு இருந்தாங்க. இதுதாங்க இன்றைக்கி நாங்கள் ஜாலியாக வந்தது. எல்லாருக்கும் பாய்.